Hi friends, good evening. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 17th part of terminologies பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு 69 பார்ட் பார்த்துருக்கோம். இதில் கோல்டன் பாயிண்ட்ஸ், ஓல்டு கொஷின் பேப்பர், ஆன்சர்ஸ் கீ, இது தவிர என்னென்ன புக்ஸ் படிக்கணும், எப்படி படிக்கணும், இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ஸ் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சைக்காட்ரியில் உள்ள டெர்மினாலஜிஸில் 17th பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன டெர்மினாலஜி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம ஓபிஜி பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இ வரைக்கும் பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ரா பிரமிடல் சிம்டம்ஸ், அந்த இ ஏபிசிடி அந்த ஆல்ஃபபெட்டில் இ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம எஃப்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 பேஜ் பார்க்கலாம். ஃபெட்டிசிசம். ஸோ ஃபெட்டிசிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எரோட்டிக் ஸ்டிமுலேஷன் ஆர் செக்ஷுவலி அரோசிங் ஃபேண்டசிஸ் involving contact with the non-living objects such as articles of dress and braid of the hair. ஸோ இது ஒரு செக்ஷுவல் டிஸார்டர். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த அதர் பர்சன். ஸோ அடுத்தவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்தோ, அப்படி இல்லைன்னா அவங்களோட ஹேரு, அவங்களோட அந்த ஏதாவது ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸை பார்த்து அதன் மூலமாக செக்ஷுவல் எரோட்டிக் ஆகிறது, அப்படி இல்லைன்னா செக்ஷுவல் ஃபேண்டசியில் போகிறது, அதை தான் நம்ம ஃபெட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் அஃபெக்ட்டு. ஸோ இது என்னென்னா ஆப்சன்ஸ் ஆர் நியர் ஆப்சன்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்று இல்லாமல் இருக்கும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அதுதான் ஆப்சன்ஸ் அண்ட் நியர் ஆப்சன்ஸ் ஆஃப் த எனி சைன் ஆஃப் த அஃபெக்டிவ் எக்ஸ்பிரஷன். ஸோ அவங்களுக்கு அழுகிறதோ சிரிக்கிறதோ இதை இல்லாமே போயிடும், அப்படி இல்லைன்னா கம்மியாக இருக்கும். இது மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிப்ரெஷன், இந்த மாதிரி அஃபெக்டிவ் டிஸார்டரில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எனி சைன் ஆஃப் அஃபெக்டிவ் எக்ஸ்பிரஷன், வாய்ஸ் மொனாட்டஸ் அண்ட் ஃபேஸ் இம்மொபைல். ஸோ அவங்க இதை தான் ஃப்ளாட் அஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்சன்ஸ் ஆர் நியர் ஆப்சன்ஸ் ஆஃப் த எனி சைன் ஆஃப் த அஃபெக்டிவ் எக்ஸ்பிரஷன். வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி பேசுவாங்க. ஃபேஸ் இம்மொபைலில் அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரே மாதிரியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் ஃப்ளாட் அஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ரேப்பிட் ஷிஃப்ட் பிட்வீன் டாபிக்ஸ் தட் ஆர் அன்ரிலேட்டட் டு ஈச் அதர். ஸோ ஒரு டாபிக் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த டாப்பிக்லேருந்து சம்மந்தமே இல்லாத இன்னொரு டாபிக் போயிடுவாங்க. ரெண்டும் அன்ரிலேட்டடாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டே ஆகாது, ஸோ கோரிலேட்டே ஆகாது. ஸோ இதுதான் ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிளையன்ட் தாட்ஸ் அண்ட் கான்வர்சேஷன் மூவ். ஸோ அவங்களோட தாட்டும் அவங்களோட அந்த கான்வர்சேஷனும் குவிக்லி ஒன் டாப்பிக்லேருந்து அனதர் டாப்பிக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுதான் ஃப்ளைட் ஆஃப் அந்த ஐடியாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஃபோலிவ் அடெக்ஸ். ஸோ ஃபோலிவ் அடெக்ஸ் அப்படிங்கிறது சைக்கோட்டிக் ரியாக்ஷன். இது ஒரு ரியாக்ஷனு இன் விச் டூ க்ளோஸ்லி ரிலேட்டட் பர்சன். ஸோ அவங்களோட க்ளோஸ்லி ரிலேட்டட், ஸோ அவங்களோட பிரதர்ஸாக இருக்கலாம், இல்லை சிஸ்டர்ஸாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளோஸ்லி ரிலேட்டிவாக இருப்பாங்க. யூஸ்வலி அவங்களுக்கு சேம் ஃபேமிலியில் அவங்களுக்கு சேம் டெலூஷன் உருவாகிறதான் ஃபோலி அடெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஃபார்மல் தாட் டிஸார்டர். ஸோ இதிலேயே கொடுத்துருக்காங்க, அவங்களோட அந்த திங்கிங்கில் ஃபார்ம் ஆகிறதுல அவங்களுக்கு டிஸார்டர் ஆகும். ஸோ டிஸ்டர்பன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் த தாட்ஸ் ரேதர் தென் த கண்டென்ட் ஆஃப் த தாட். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத விட அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் இதில் டிஸார்டராக வரும். ஸோ டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் த தாட் ரேதர் தென் த கண்டென்ட் ஆஃப் த தாட். ஸோ கண்டென்ட் கிடையாது, இதில் ஃபார்ம் ஆகிறலையே ப்ராப்ளம். திங்கிங் கேரக்டரைஸ்ட் பை த லூசன்ட் அசோசியேஷன். ஸோ இதுவும் அதே தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அசோசியேட்டே ஆகாது. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபார்மேஷனில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்க என்ன பேசுகிறாங்களோ என்ன செய்கிறாங்களோ அதில் அந்த ஃபார்மேஷனில் ப்ராப்ளம் இருக்கும். அந்த திங்கிங்கில் ஃபார்மேஷனில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நியோலாஜிசம், இல்லாஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒரு ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் நியூ வேர்டாக பேசுகிறது, இல்லாஜிக்கல், ஸோ லாஜிக்கே இல்லாமல் வேர்ட்ஸை பேசுகிறது. தாட் ப்ராசஸ் இஸ் டிஸார்டர் அண்ட் பர்சன் இஸ் டிஃபைன்ட் அஸ் சைக்கோட்டிக். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆன்சைட்டி. ஸோ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆன்சைட்டினா occurs when person is unable to connect the anxiety to stimulus. ஸோ இது free floating anxiety அப்படின்னா என்னன்னா occurs
when the person is unable to connect the anxiety to stimulus. ஸோ அந்த ஸ்டிமுலஸை வந்து அவங்களால கனெக்ட் பண்ண முடியாது, unable to connect the anxiety to the stimulus. So free floating anxiety occurs when the person is unable to connect the anxiety to the stimulus. ஸோ அந்த ஸ்டிமுலஸை கனெக்ட் பண்ண முடியாததுனால அவங்களுக்கு வர அந்த ஆன்சைட்டியை தான் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃபியூக் அப்படின்னா டிசோசியேட்டிவ் டிஸார்டர். இதுவும் வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்காது. டிசோசியேட்டிவ் டிஸார்டர் இன் விச் there is an inability to recall one's past. ஸோ அவங்களோட ஃபியூ அப்படிங்கிறது வந்து inability to recall one's past or identity accompanied by sudden and unexpected travel away from the home. ஸோ இது வந்து ஒரு அசோசியேட்டிவ் டிஸார்டர் தான். இதில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக அவங்க எங்கே போகிறோம் எங்கே இருக்கிறோன்னே தெரியாமல் எங்கேயாவது போயிடுவாங்க. ஸோ இது வந்து நிறைய சைக்காட்ரிக் பேஷண்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும். சம்மந்தமே இல்லாமல் எங்கேயாவது போய் சேர்ந்துருவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து திடீர்னு ஞாபகம் வரும் நம்ம இங்கே எப்படி வந்தோம் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து ஃபியூ அப்படின்னு சொல்கிறோம். டிசோசியேட்டிவ் டிஸார்டர் இன் விச் there is inability to recall one's past and identity accompanied by the sudden and unexpected travel away from home. தென் ஃபங்க்ஷனல். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனல் அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மீனிங்கு. ஹேவிங் சைக்காலஜிக்கல் ரேதர் தென் ஆர்கானிக் பெத்தாலஜி. ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக வந்து டிசீஸ் இருக்காது, சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு வந்து சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத வந்து ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைக்காலஜிக்கலாக அது வந்து அவங்க வந்து சிம்டம்ஸ் காமிப்பாங்க, ஏதாவது யோசித்து ஏதாவது சிம்டம்ஸ் வரும். ஸோ அதை தான் வந்து ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். பட் ரியலாக அவங்களுக்கு வந்து டிசீஸ் இருக்காது, வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், அதை தான் வந்து ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஜியில் ஜென்ரலைஸ்டு அம்னீஷியா, inability to recall important personal information usually of the traumatic and stressful nature that is too extensive to explained by the ordinary forgetfulness. அதாவது இதில் என்ன, நார்மலாக யாருமே மறக்க முடியாத ஒரு திங்ஸை வந்து இவங்க மறந்துடுவாங்க. ஸோ அதை தான் வந்து அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் லைக் டேட் ஆஃப் பர்த், அவங்களோட பேர், ஸோ ஒரு சில அவங்களோட பர்சனல் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனை வந்து மறந்து போகிறது தான் ஜென்ரலைஸ்டு அம்னீஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ inability to recall important personal information usually a traumatic and stressful in nature that is too extensive to be explained by the ordinary forgetfulness. ஸோ நார்மலாக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நார்மலாக நம்ம வந்து ஃபர்கெட் பண்ண மாட்டோம், பட் அவங்க வந்து அதை வந்து நார்மலாக வந்து மறந்துடுவாங்க. ஸோ இதை தான் அம்னீஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து எப்படின்னா ட்ரமாட்டிக்காக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல் இன் நேச்சராக இருக்கும். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் அவங்க வந்து மறந்துடுவாங்க. ஜென்ரலைஸ்டு ஒரு இதுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் மறந்துடுறது தான் ஜென்ரலைஸ்டு அம்னீஷியா. தென் ஜீரியாட்ரிக் சைக்காட்ரிக். ஸோ ஜீரியாட்ரிக்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஜீரியாட்ரிக்னா அடல்ட்டு, ஓல்டர் அடல்ட்டு, a specialty of the psychiatry which deals with the mental health problems of the elderly. ஸோ எல்டர் பேஷண்ட்ஸ்க்கு வர பர்சன்ஸ்க்கு வர உங்களுக்கு வந்து இந்த சைக்காட்ரிக் இஷ்யூவை டீல் பண்ணுறது தான் ஜீரியாட்ரிக் சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட். தென் கிராண்டியோஸ். ஸோ கிராண்டியோஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கிராண்டியோஸ் திங்கிங் அப்படின்னா என்னென்னா அன்ரியலிஸ்டிக். ஸோ இது ரியல் கிடையாது, அவங்க வந்து எக்ஸார்கேட்டட். ஸோ ரொம்ப மிகைப்படுத்தி அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து நினச்சிக்குவாங்க. அதுதான் செல்ஃப் ஒர்த்து, இம்பார்ட்டன்ஸு, வெல்த்து, எபிலிட்டி. என்னால் பண்ண முடியும், இதை நான் கடலை தாண்டி போயிடுவேன், அந்த மாதிரி ஸோ நடக்காத விஷயத்தை வந்து அவங்க வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது தான் வந்து கிராண்டியோஸ் அப்படின்னு சொல்லுவோம். செல்ஃப் ஒர்த், என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் பெரிய செல்வந்தர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது தான் வந்து கிராண்டியோஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் கிரீஃபு.
கிரீஃப்ங்கிறது எமோஷனல் ப்ராசஸ் ஆஃப் த ஹோப்பிங் வித் த லாஸ். ஸோ ஒரு லாஸ் இருக்குதுன்னா அதை வந்து ஹோப் பண்ணுறதுக்காக நடக்கிற ஒரு எமோஷ்னல் ப்ராசஸ் தான் கிரீஃபு. ஸோ இந்த கிரீஃபில் நிறைய அந்த ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நிறையா ஒரு ப்ராசஸில் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை வந்து டேம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இன் ஃபியூச்சரில் நம்ம படிப்போம். ஸோ கிரீஃப்ங்கிறது ஒரு எமோஷ்னல் ப்ராசஸ் கோப்பிங் வித் லாஸ். ஏதாவது ஒரு லாஸ் அவங்களுக்கு ஆயிடுச்சுன்னா அதை கோப் அப் பண்ணுறதுக்காக நடக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எமோஷ்னல் ப்ராசஸ் தான் கிரீஃபு. தென் குரூப் தெரப்பி. குரூப் தெரப்பி அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ஹெல்பிங் பேஷண்ட். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ்ஸு ஹெல்ப் பேஷண்ட்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுற ஒரு ப்ராசஸ் டு டெவலப் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அண்ட் இன்சைட் டு தர் ஃபீலிங். ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது ஸோ அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இன்சைட்டுங்கிறது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணுறது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அண்ட் இன்சைட் டு தர் ஃபீலிங்ஸ், பிஹேவியர் அண்ட் ரோல் இன் த ரிலேஷன்ஷிப் த்ரூ த இன்வால்மெண்ட் அண்ட் இன்ட்ராக்ஷன் வித் த அதர்ஸ் who have similar problem. ஸோ யாருக்கெல்லாம் அதே மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஒரு டிஸ்கஸ் பண்ணி அவங்கக்குள்ளே என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி ஒரு இன்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து குரூப் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹலூசினேஷன். ஸோ ஹலூசினேஷன் நம்ம இதில் கொடுத்துருக்க பார்ப்போம். a false sensory perception. ஸோ இது வந்து ஒரு false sensory perception in the absence of actual external stimulus. ஸோ எக்ஸ்டர்னலாக வந்து ஸ்டிமுலஸ் எந்த ஒரு ஸ்டிமுலஸே இருக்காது. ஸோ ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சென்சரி பர்செப்ஷன் வந்து இருக்கும். ஆக்சுவல் ப்ராப்ளம் இருக்காது, பட் அவங்களுக்கு வந்து சென்சரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது வந்து ஃபால்ஸ் சென்சரி பர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஹலூசினேஷன். உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூட புரியும். ஹலூசினேஷன் மே பி டிஸ்கிரைப்ட் அந்த டேர்ம் தர் சென்சரி மாடுலேட்டரி அஸ் விஷுவல். ஸோ விஷுவல் ஹலூசினேஷன், ஆடிட்டரி ஹலூசினேஷன், ஆல்ஃபாக்டரி ஹலூசினேஷன், கெஸ்ட்ரேட்டரி ஹலூசினேஷன், டாக்டைல் ஹலூசினேஷன், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆடிட்டரி ஹலூசினேஷன்னா there are by for the commonest may be experienced by as noise and music voices. ஸோ இதில் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும், மியூசிக் கேட்குற மாதிரி இருக்கும், நாய்ஸ் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹலூசினேஷன், ஃபால்ஸ் பெர்செப்ஷன், தப்பாக அவங்க வந்து ஒரு பர்சீவ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுதான் ஆடிட்டரி ஹலூசினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் ஹலூசினேஷன். ஸோ கமாண்ட்னா யாரோ ஒருத்தவங்க வந்து நான் அவங்களை வந்து கமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒபே பண்ணி ஆகணும். இன்கேஸ் ஒபே பண்ணலன்னா அது வந்து எனக்கு பின்னாடி ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது தான் கமாண்ட் ஹலூசினேஷன். ஸோ நம்ம நிறைய சைக்காட்ரிக் பேஷண்ட்டில் பார்த்தோம், யாரும் அவங்கள அடிக்க சொல்கிறாங்க, ஸோ இதை செய்யன்னு சொல்கிறாங்க, அதை செய்யன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே. ஸோ அதான் கமாண்ட் ஹலூசினேஷன். ஃபால்ஸ் பெர்செப்ஷன். ஸோ இதுவும் வந்து ஒரு தப்பான ஒரு பெர்செப்ஷன் தான் ஆஃப் ஆர்டர்ஸ் தட் பர்சன் மே ஃபீல் obliged to obey or unable to resist. அதுதான். அடுத்து வந்து கெஸ்ட்ரேட்டரி ஹலூசினேஷன், ஃபால்ஸ் பெர்செப்ஷன் ஆஃப் த டேஸ்ட். ஸோ டேஸ்ட் ஒரு மாதிரி தப்பான ஒரு பர்சீவ் பண்ணிக்கிறது, ஏதோ ஒரு டேஸ்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி தப்பாக பர்சீவ் பண்ணிக்கிறது தான் வந்து கெஸ்ட்ரேட்டரி ஹலூசினேஷன். சச்சஸ் அன்பிளசன்ட் டேஸ்ட் காஸ்ட் அண்ட் அன்சினேட்டட் சீசர்ஸ் மோஸ்ட் காமன் இன் த மெடிக்கல் டிஸார்டர். ஸோ இது வந்து பெரும்பாலும் வந்து சீசர் டிஸார்டரில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெடிக்கல் டிஸார்டர்லையும் இது வந்து இருக்கும். ஒரு டேஸ்ட்டு நாக்கில் ஏதோ டேஸ்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டேஸ்ட் வந்து அன்பிளசண்ட்டாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து கெஸ்ட்ரேட்டரி ஹலூசினேஷன். தென் மூட் கோகரண்ட் hallucination in which the content is consistent, which either a depressed or manic mood. For example, depressed hears voice saying that patient is a bad person, manic hearing voice saying that patient is inflated worth, power and knowledges. ஸோ இது வந்து என்னென்னா கோஹரண்ட் ஹலூசினேஷன். மூடு அவங்களுக்கு என்ன மாதிரி மூடு இருக்கோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வாய்க்கும். ஸோ இன்கேஸ் டிப்ரெஸ்டு மூடாக இருந்தால் அவங்களுக்கு அதுக்கு தந்தாப்பில் ஏதாவது வாய்ஸ் கேட்கும். மேனிக் மூடாக இருந்தால் அவங்க மேனியாவில் என்னென்ன சிம்டம்ஸ் வருமோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வரும். இதுதான் வந்து மூடு கோஹரண்ட் ஹலூசினேஷன். மூடு இன்கோஹரண்ட்னா இது வந்து அவங்க என்ன மூடில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரிலேட் பண்ணாமல் மேனியாவில் இருந்தாலும் சரி, டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, ஸோ அது வந்து எந்த சிம்டம்ஸ் வேணாலும் வரலாம். ஸோ அதுதான் வந்து மூட் இன்கோஹரண்ட் ஹலூசினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹலூசினேஷன் இன் விச் த கண்டென்ட் இஸ் நாட் கன்சிஸ்டன்ட் வித் எய்தர் டிப்ரெஸ்ட் ஆர் மேனிக் மோட். ஸோ எந்த மோடில் இருந்தாலும் என்ன சிம்டம்ஸ் வேணாலும் வரலாம். ஸோ அதுதான் வந்து
இன்காஹரண்ட் ஹலூசினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஆல்ஃபேக்டரி ஹலூசினேஷனில் ஃபால்ஸ் பர்செப்ஷன் ஆஃப் த ஸ்மெல். ஸோ ஏதோ ஒரு ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஹலூசினேஷன் தப்பான பர்சீவ் பண்ணுவாங்க. மோஸ்ட் காமனாக மெடிக்கல் டிஸார்டரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் சொமேட்டிக் ஹலூசினேஷன் ஃபால்ஸ் சென்சேஷன் ஆஃப் திங்ஸ் அக்கரிங் ஆர் இன் டு பாடி மோஸ்ட் ஆஃபன் விசரல் இன் த ஆரிஜின் ஆல்சோ நோன் இஸ் செனஸ்தட்டிக் ஹலூசினேஷன். ஸோ ஏதோ ஒரு ஃபால்ஸ் சென்சேஷன் இன் த திங்ஸ் அக்கரிங் இன் ஆர் டு த பாடி. ஸோ பாடியில் ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு சென்சேஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொமேட்டிக் அப்படின்னா பாடின்னு அர்த்தம். ஸோ நடக்கிறது தான் நம்ம வந்து தப்பான ஃபால்ஸ் சென்சரி பர்செப்ஷன் இந்த பாடி, அதை தான் வந்து சொமேட்டிக் ஹலூசினேஷன் சொல்கிறோம். தென் டாக்டைல் ஃபால்ஸ் பர்செப்ஷன் ஆஃப் த டச் சர்ஃபேஸ் ஆஃப் த சென்சேஷன். ஸோ ஏதோ ஊறுற மாதிரி இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து ஹலூசினேஷன் சொல்கிறாங்கன்னா அது வந்து டாக்டைல். ஸோ டச் பண்ணி ஃபால்ஸ் பர்செப்ஷன் ஆஃப் த டச் ஆர் சர்ஃபேஸ் சென்சேஷன், இதுதான் டாக்டைல் ஹலூசினேஷன் சொல்கிறோம். அஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆம்புடேட்டட் லிம்ப், குவாண்டம் லிம்ப், க்ரௌலிங் சென்சேஷன் ஆன் ஆர் அண்டர் த ஸ்கின் ஃபார்மிகேஷன். ஸோ இதுதான் டாக்டைல் ஹலூசினேஷன். தென் விஷுவல் ஹலூசினேஷன் ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஃபால்ஸ் பர்செப்ஷன் இன்வால்விங் த சைட் கன்சிஸ்டிங் ஆஃப் த ஃபோர்த் ஃபார்ம்டு இமேஜ். For example, unformed images, for example flashes and light, most common in the medical. ஸோ இது வந்து என்னன்னா இல்லாத ஒன்று வந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து விஷுவல் ஹலூசினேஷன். ஏதோ தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவல் ஸ்டிமுலஸ் அங்கே இருக்காது, இல்லாத ஒன்றா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே ஏதோ எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் விஷுவல் ஹலூசினேஷன். தென் ஹாலிஸ்டிக் அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரீட்டிங் மெத்தடு. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா philosophy that is one of the philosophy that individual or completely organism and function as complete units that cannot be reduced to some of other parts. அதாவது என்னென்னா அவங்களோட ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து பார்க்காம ஓவராலாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறது, அதான் வந்து நம்ம வந்து ஹாலிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது hypnohakic அப்படி hallucination is this hallucination occurs when the falling asleep. ஸோ நீங்கள் தூங்குறப்ப தான் இந்த hallucination வரும். ஜென்ரலி கன்சிடர் அஸ் அ நான் பெத்தாலஜிக்கல். இது வந்து நார்மலாகவே எல்லாத்துக்கும் வரும். ஹிப்னோகாக்கிங்கிறது தூங்குறப்ப, ஸோ தூங்கினோன்னா உங்களுக்கு வந்து இந்த hallucinations வரும். நார்மலி எல்லாத்துக்குமே வரும். இது வந்து பெத்தாலஜிக்கல் கிடையாது, அதாவது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு டிசீஸ் கிடையாது, நார்மலாக எல்லாத்துக்கும் வரும். அடுத்தது மாதிரி ஹிப்னோபாம்பிக் அப்படின்னு ஒரு hallucination இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா occurs when the subject is awakening. ஸோ அவங்க வந்து இது வந்து அது தூங்குறப்ப வரும், இது வந்து முழிச்சிருக்கிறப்பே தரும். ஆஃபன் அக்கரிங் த ஹெல்தி இண்டிவிஜுவல். நார்மலாகவே இந்த hallucination occur when the subject is awakening. ஸோ தூங்கி எந்திரிக்கும் போது வர அந்த ஹலூசினேஷனை தான் ஹிப்னோபாம்பிக் ஹலூசினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃபன் அக்கரிங் த ஹெல்தி இண்டிவிஜுவல். நார்மலாகவே இது வந்து ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ்க்கும் வரும். அடுத்தது கிப்னோசியா, எ ட்ரீட்மெண்ட் ஃபார் த டிஸார்டர் ப்ராட் ஆன் பை த ரிப்ரஸ்டு ஆன்சைட்டி. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து ரிப்ரஸ்டு ஆன்சைட்டியில் வந்து எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இந்த கிப்னோசியா அப்படிங்கிறது. தி இண்டிவிஜுவல் இஸ் டைரக்டட் டு த ஸ்டேட் ஆஃப் சப்கான்சியஸ் அண்ட் அசிஸ்டட் த்ரூ சஜஷன் டு ரீகால் சர்டன். ஸோ அவங்கள வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு போக வச்சு அவங்கள்ட்ட அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா கிப்னோசியாஸ். கிட்டத்தட்ட இது வந்து கிப்னாட்டிக் தெரப்பி மாதிரி. ஸோ அதை தான் வந்து கிப்னோசியா அப்படின்னு சொல்கிறோம். த்ரூ சஜஷன் டு ரீகால் சர்டன் ஈவெண்ட்ஸ் தட் ஹர் ஷி கேனாட் ரீகால். ஸோ நார்மலாக அவங்களால ரீகால் பண்ண முடியாது. ஸோ அவங்கள வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம போக வச்சு அவங்கள அசிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களோட அந்த மெமரிஸை வந்து ரீகால் பண்ணுறது தான் கிப்னோசியா. அடுத்தது ஹைப்போகாண்ட்ரியாசிஸ். ஸோ பெர்சிஸ்டன்ட் அப்நார்மல் ஆன்சைட்டி தட் one has a disease although medical evidence has proven otherwise. ஸோ யூஸ்வலாக என்னென்னா அவங்களுக்கு வந்து மெடிக்கலி அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருந்தா கூட அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்நார்மல் ஆன்சைட்டி. ஸோ அப்நார்மலாக ஒரு ஆன்சைட்டி அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு ஏதோ டிசீஸ் இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த ஹைப்போகாண்ட்ரியாசிஸ் என்போம். இட் இஸ் exaggerated concern the one's physical health not based on the organic pathology. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அவங்களே எக்ஸாஸ்கேட் பண்ணி மிகைப்படுத்தி பார்த்துக்குவாங்க, அதனால் பயப்படுவாங்க. அதுதான் ஹைப்போகாண்ட்ரியாசிஸ். தென் ஹைப்போமேனியா, ஏ மைல்டு ஃபார்ம் ஆஃப் மேனியா, தட் இஸ் ஹைப்போமேனியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா அந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை இதில் ஏதாவது டவுட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் ஒரு ரெண்டு டெர்மினாலஜிஸ் இப்போ வீடியோஸ் பார்த்தோம்னா நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சைக்காட்ரியை எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.